அடுத்தது 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகத்தில் 29வது ஸ்லோகம். ஜராமரணமோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விதுः கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். ஜராமரணமோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விதுः கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்ம ச அகிலம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பெருமாள் என்னன்னு கேட்டால், அடுத்த அத்தியாயத்துக்கு உண்டானது என்ன, அக்ஷர பிரம்ம யோகத்தில் என்ன சொல்கிறார், அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம் அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு அது இங்கேயே இந்த அத்தியாயத்தில் கடைசி 2 ஸ்லோகத்தில் அதுக்கு ஒரு முஸ்தீபு பிரியாம்பிள் போல் சொல்ல துவங்குறார். அது என்ன தெரியுமா, ஜரா மரண மோக்ஷாய. ஜர அப்படின்னா மூப்பு, மரணம் என்று சொன்னால் இறப்பு. அதனால் மூப்பிலின்றும் சாதல், இறப்பிலின்றும் மோக்ஷாய விடுபடுவதற்காக என்னை ஆசிரித்திய, அதாவது ஸ்ரீகிருஷ்ணரை சரணமடைந்து எவர்கள் முயல்கின்றார்களோ, யார் இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி ரொம்ப வயசாகிட்டு அப்படி தொஞ்சிண்டா இருக்கக்கூடாது, இறப்பு இனிமேல் ஒரு தடவை பிறந்து இறந்ததே போகிறோம், இனிமேல் பிறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணால் பெருமாள் மோட்சம் கொடுப்பார். மோட்சம் கொடுத்தா அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் அங்கே போனால் என்ன, மகாபிரளய காலத்தில் கூட என்ன கிடையாது, திருப்பியும் ஜென்மா கிடையாது அப்படின்னு. அதற்கு எவர்கள் ஏ யதந்தி முயல்கின்றார்களோ தே அவர்கள் தத் பிரம்ம அந்த பிரம்மத்தையும் கிருஷ்ணம் அத்தியாத்மம், கிருஷ்ணம் என்ன சொன்னால் அது ஒரு தத்துவம், அத்தியாத்ம தத்துவம் முழுவதையும் அகிலம் கர்மச்ச கர்மங்கள் யாவற்றையும் விதுகு அறிவார். அதை மாதிரி முயற்சி சொன்னால் அவர் செய்யும்பொழுது அதற்கு என்ன கருமங்கள் உண்டு அப்படின்னு அவளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். யார், சரணாகதன் பெருமாளை சரணமடைந்து இந்த ஜர மரணம், அதாவது வயது, மூப்பு, இறப்பு, இதிலேருந்து இனிமேல் மீண்டும் இந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு சைக்கிள் இருக்க, சுழற்சி, அந்த சுழற்சியில் பிறக்கக்கூடாது, எனக்கு இதிலேருந்து இந்த இறப்போடவே என்னுடைய இந்த ஜீவனுக்கு ஒரு முக்தியை தர வேண்டும் அப்படின்னா அது பெருமாள்ன்றதான் நம்ம என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணி கேட்டால் தான் அதுலேருந்து தடுப்பு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறார், மூப்பினின்றும் இறப்பினின்றும் விடுபடுவதற்காக எவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ, எப்படி வெறும் முயற்சியில் மாமாசிரித்தே என்னை சரணமடைந்து முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் என்ன பண்ணுறார், பிரம்மம் அத்தியாத்மம் அதிலேருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அந்த செய்யக்கூடிய கர்மங்கள், விடக்கூடிய கர்மங்கள் இவற்றை அறிந்து கொண்டு அதிலிருந்து தன்னை விடுபட்டு கொள்வர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அத்தியாத்மம், அதியஜ்ஞம், அதிதெய்வம் முதலியவற்றை அதனோட பொருள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயம் ஆரம்பித்து பார்க்கும்பொழுது அதை பார்த்துக்கலாங்க. ஆனால் இந்த போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், திருடவிருத்தம்ன்றது என்ன, பகவானை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா பாக்கி விஷயத்தில் இருக்கிற ஆசைகளை, பாக்கி விஷயங்களில் இருக்கிற பற்றுகளை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதை ஒழிக்கணும், அதை ஒழிச்சிட்டாதான் அந்த பெருமாள்ன்ற திடமான பற்று கிடைக்கும். அப்போ தான் அந்த அறிவு திடமானதாக இருக்கும். அது கூட சொன்னோம், ஒரு பக்தனுடைய திடமான மனம் என்ன பண்ணுவதுன்னு கேட்டால், சாதாரண ஒரு ஹிம்சை, ஏதோ ஒரு சோதனை, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ரொம்ப இடைஞ்சல் வராது, அதுலேருந்து நம்ம தப்பிச்சுன்னு வரமாட்டோம். பரவாயில்ல, இது இருக்க காலம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஒரு வாரத்தில் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நினைப்போம். அதனால் சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டால், இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மீனவன் இருக்கான், செம்படவன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஏரியில் வலையை போட்டு மீனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படியே அந்த வலையை பிரித்து விட்றான். அப்படி பிரித்து விடும்போது நிறைய என்ன பண்ணும், சிலதெல்லாம் அதில் மாட்டிக்கும், சிலது மாட்டினோடனே எப்படியான தப்பிச்சுன்னு வெளியில் போயிடணும் அப்படின்னு பார்க்கும். சிலதெல்லாம் என்ன பண்ணாது, தப்பிச்சுக்காது, சரி மாட்டினோட்டோமா அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு அதுக்குள்ளேயே இருக்கும். அதாவது சில தப்பித்து கொள்ள முயலும், சிலது தப்பித்து கொள்ளும், என்ன ஓட்ட வழியாக வெளியில் போயிடலாம்னு நினச்சின்னு தப்பிச்சுன்னு போயிடும். சிலது வெளியேற முயற்சி செய்யாமலேயே இருக்கும். அவ்வாறு மாயையில் அகப்பட்ட மனிதர்களில் 3 வகை உண்டு. எப்படின்னு கேட்டால், சில பேர் என்ன தெரியுமா, முக்தி நிறையில் முயலாது கட்டுண்டு இருப்பார், அப்படியே இருப்பார். அடுத்தது சில பேர் முயல்வார்கள், முயலும் முமுட்சுகள். அப்புறம் சாதாரண 3வது என்ன தெரியுமா, முக்தர்கள். அவர்களுக்கு எல்லாமே மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே இருப்பார்கள். அதனால் இந்த முயற்சியை சரணாகதி செய்து
பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படின்றவர்களுக்கு இந்த பிரம்மம் எப்படி இருக்கும், அதில் அத்தியாத்ம தத்துவங்கள் என்ன அப்படின்றது புரிய வரும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தர போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.